காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு குணமாக்குவார். வேதத்தின் ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 20:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த தியான பகுதியாகிய 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரையிலும் சேர்ந்து படிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பபடி செய்தார். குணமாக்குவார். அம்மா, நான் மீண்டும் நடக்க முடியுமா? ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரா? நான் கேட்கும் உதவியை அவர் செய்வாரா என்று டென்மார்க் நாட்டை சேர்ந்த லூட்விக் நோம் மென்பன் என்பவர் தனது தாயுடன் உரையாடிய நேரம். தாயார் மிகுந்த நம்பிக்கையுடையவர். தனது மகனுக்கு தேவனுடைய நம்பிக்கையை அதிகம் ஊட்டினார். 20 வயதான லூட்விக் 3 வருடங்களுக்கு பின் ஒரு நாள் திடீரென்று தன் படுக்கையை விட்டு குதித்து எழுந்து நடந்தார், ஓடினார். தனது பலவீனத்தில் ஆண்டவருடைய ஆச்சரியமான செயல்களை கண்டு தன்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். கால் உடைந்த நிலையில் படுக்கையில் வாழ்ந்தவர் ஆண்டவர் கொடுத்த சுகத்தால் வாழ்வின் இறுதி மூச்சு வரை குணமாக்கிய இறைவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். திருமறையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனம் 21 இயேசு நோய்களையும் கொடிய வியாதி உள்ளவர்களையும் பொல்லாத ஆவியுடையவர்களையும் குணமாக்கி பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார் என காண்கிறோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியில் அரசர் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ராஜா எசேக்கியாவை குணமாக்கினார், வியாதியை நீக்கினார், குணமாக்கும் வைத்தியராக செயல்பட்டார். அதற்கான காரணம் என்ன என்பதையும் அதற்கான வெளிப்பாடு என்ன என்பதையும் 2 கருத்துகளாக சற்று தியானிப்போம்.
முதலாவதாக எசேக்கியாவின் அறநெறி வாழ்வு கண்டு தேவன் அவரை குணமாக்கினார். வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்பு புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த ராஜாவாகிய எசேக்கியா தனது நேர்மையான ஆன்மீக அறநெறி நிறைந்த வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக எடுத்துரைக்கின்றார். தேவனே, நான் உண்மை உத்தமம் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்கிறார். பலவீனத்தின் காரணமாக மரண படுக்கையோடு போராடும் இந்த ராஜா எசேக்கியாவின் விண்ணப்பம் செய்கிறார், கண்ணீர் வடிக்கின்றார். 1 சாமுவேல் 16 அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்கும் போது, தேவன் முகத்தை பாராமல் இருதயத்தை காண்கிற தேவன். இந்த ராஜா எசேக்கியாவின் அறம் நெறியான வாழ்வை காண்கிறார். 2 நாளாகமம் 29 அதிகாரத்தை தொடர்ந்து படித்தால், இந்த ராஜா எசேக்கியாவின் அரசாட்சி காலத்தில் கர்த்தருடைய எருசலேம் ஆலயம் பழுது பார்த்தல், தொழுகை முறைகளையும் ஆசாரிய பணிவிடைகளையும் ஒழுங்குபடுத்துதல், பணிவிடைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற தேவனுடைய உறவில் உதவி பெறுதல், அந்நிய நாடான அசீரிய படை பலத்தை காட்டிலும் தன்னோடும் படைகளோடும் இறைவனை சார்ந்து பெரிய வெற்றி கண்டவர் இந்த எசேக்கியா. தனது நன்னடத்தையான வாழ்க்கை முறை அறநெறி நிறைந்துள்ளன என்பதை திரும்பி பார்க்கிறார் எசேக்கியா. தேவனுடைய சமூகம் நோக்குகிறார், நினைவு கூர்ந்து கண்ணீர் வடிக்கிறார். தேவன் எசேக்கியா ராஜாவின் வியாதியை இங்கே குணமாக்குறதாக படிக்கிறோம். தீர்க்கதரிசி ஏசாயாவின் வழியாக சொல்லப்பட்ட அந்த அதிர்ச்சி செய்தி ஆசீர்வாதமாக பின்னதாக அமைகின்றது. குணமாக்கும் தேவன் மனிதனின் அறநெறி வாழ்க்கையினை எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, நாம் உண்மையும் தேவனுக்கு முன்பாக மன உத்தவமாய் நடக்கிறதை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பார்வையில நாம் நலமானதை செய்யும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். இப்படிதான் எசேக்கியா செய்ததாக அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, இரண்டாவதாக பார்க்கும்போது அழகிய அடையாளம் தந்து குணமாக்குவார் என்று சொல்லி ஏசாயா 2 ராஜாக்கள் 20 வசனம் 8 முதல் 10 வரையிலும் படிக்க முடிகிறது. இந்த ராஜா எசேக்கியாவுக்கு தேவன் வழங்கும் நல நிறைந்த வாழ்வுக்கு அடையாளத்தால் நிறைவேற்றுகின்றார். திருமறையில் தேவன் தமது செயல்பாடுகளை பல்வேறு அடையாளங்களால் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பல இடங்களிலே காண முடிகிறது. உதாரணமாக, ஆதியாகமத்தில் தண்ணீரால் இந்த பூமி சேதமாகாது என்று வானத்தின் அடையாளம், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் வாதைகளுக்கு நீங்களாக்கி தமது ஜனத்தின் மேல் கொண்ட அன்பை விளங்க செய்யும் 10 விதமான அடையாளங்கள். இங்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அரசன் எசேக்கியாவுக்கு வழங்கும் விடுதலையினை தெளிவாக்குகிறார். அடையாளம் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்தல் மற்றும் 3ஆம் நாளின் சுகமும் கர்த்தருடைய ஆலயம் செல்வாய் எனவும் தமது செயலை கண்டுணர செய்கிறார். காயங்களில் அத்திப்பழ அடை, அதாவது அத்திப்பழ ரசத்தில் மிதக்கும் அடை, பலவீனப்பட்ட இடத்தில் கட்டி வைக்கவும் தேவன் தமது தீர்க்கதரிசி வழி சொல்லப்பட்ட செய்தியும் தம்முடைய நாமத்தின் நிமித்தமும் தாசனாகிய தாவீது நிமித்தமும் அரசன் எசேக்கியாவுக்கு அழகிய அடையாளம் கொடுத்து தமது வாக்கினை நிறைவேற்றுகிறார். அன்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இறைவன் குணமாக்குபவர். அவர் அனைத்து மருத்துவத்திற்கும் மேலானவர். உலக வாழ்வில், ஆன்மீக வாழ்வில் இறைவன் எதிர்பார்க்கும் அந்த உண்மையை, உத்தமத்தை, நலமானதை அவருடைய பார்வைக்கு நாம் செய்வோம் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் அந்த அறநெறி வாழ்வை தொடரும் போது எதிர்வதும் வரக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மரண வியாதிகளை நீக்கி சுகம் தந்து கிருபையினால் வழி நடத்தப்பட இந்த சிந்தனை ஊக்கம் தருவதாக உங்கள் அனைவருக்கும் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் குணமாக்குகிற தேவன் என்பதை ஆண்டவரே இந்த பகுதியின் மூலமாக கற்றுக்கொண்டோம். எசேக்கியா என்கிற அந்த ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்த போது ஆண்டவரே, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன போது அவர் தன்னை உணர்ந்து அந்த எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, கர்த்தாவே,
உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்துவமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினாரே. அவர் மிகவும் அழுத போது, ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கினீங்க. நீங்க சொன்னது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தோடு ஆண்டவரை அவனை அனுப்பினீங்களே, சுகம் கொடுத்தீங்களே. அவருடைய நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டி இருக்கீங்களே. ஸ்தோத்திரம் அப்பா. குணத்தை விரும்பக்கூடிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் ஊழியம் செய்த போது கூட அநேகருக்கு சுகத்தை கொடுத்ததாக நாங்கள் படிக்கிறோம். இந்த வேளையிலே சுகத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே இருக்கக்கூடிய எல்லாரையும் நினைக்கிறோம் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து குணமாக்குகிற தேவன் எங்களோடு உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் விடுதலை கொடுத்தரலும். எல்லா துதிகான மகிமை உமக்கே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.